ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் புதினா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது எங்கள் அத்தையோட ரொம்ப சூப்பரான சட்னி. ஏன்னா அவங்க செய்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை நான் அவங்க ஸ்டைலில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க போதும். எண்ணெய் ஹீட் ஆனோன்னே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் சட்னிக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 10லேருந்து 12 போல் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் வெங்காயம். பச்சை மிளகா, ஒரு தக்காளி, பெரிய தக்காளி தான் இது, அதனால் ஒன்று எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அடுத்த பொருள் சேர்த்துடலாம். 1 கப் புதினா. புதினா பார்த்திங்கன்னா அமுக்காமல் எடுத்திருக்கேன் 1 கப். ரொம்ப அமுக்கி எடுக்க வேணாம், அப்போ அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்காக அமுக்காமல் எடுக்க சொல்கிறேன். 1 கப் போல் எடுத்து இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப சுலபமான சட்னி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. சூடாக போட்டிங்கன்னா தெளிச்சிடும், அதனால் ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாக்கு பதிலாக வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்க 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதை சட்னியில் கலந்துடலாம். சூப்பரான சட்னி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி இல்லாத சட்னி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நன்றி.